ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது ஆர்டினரி லெவல் ஐசிடி அப்படின்ற இந்த பிளேலிஸ்ட்டை பொறுத்த மட்டும் நாங்க கிரேட் 10 சிலபஸ்ல இருக்க போற கான்செப்டை பற்றி ஒரு ஒன் பை ஒன் ஆன எக்ஸ்பிளனேஷன் வீடியோ செஷனை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதுல ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ செஷன்ல நாங்க பார்த்திருந்தோம். இந்த கிரேட் 10 ஐசிடி அப்படின்ற இந்த சிலபஸ்ல டேட்டா இன்ஃபர்மேஷனை பற்றி ஃபுல்லாவே நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ தென் அதிന്റെ தொடர்ச்சியா வர இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது 1.3 ஆல்ரெடி 1.1 1.2 நான் கவர் பண்ணியிருந்தோம். இந்த 1.3ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க போற இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்ற பாட்டு எடுத்தா நாங்க இந்த வீடியோஸ்ல நாங்க பார்த்துட்டு வர போறோம். ஸோ அதுல முதலாவது இல்ல கான்செப்டை நாங்க பார்க்க போறது இந்த 1.3 அப்படின்ற ஹெடிங் வந்து தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல். ஸோ எதான் நாங்கள் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிக் கொள்வோம். இதுல நாங்கள் சில காமனான கான்செப்டை பற்றி பார்த்துட்டு வருவோம். தரவுகள் எல்லாத்தையுமே ஒழுங்கமைத்து ஒரு தகவலா மாத்திர முறைமைகள் எல்லாம் நாங்கள் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள கன்க்ளூட் பண்ணி கொண்டு வரும். சோ தகவல் முறைமை என்று சொல்றது வந்து தரவுகளை தகவலா மாத்திர ஒரு முறைமை. சோ இதை பற்றி பேசிக்ல இருந்து சில இன்ட்ரடக்ஷன் சொல்லி கொண்டு வரீங்க. இந்த பேராகிராஃப்ல பெருசா இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை. தரவுகளை ஒழுங்குமுறையாக தயார் செய்வதன் மூலம் தகவல்கள் பெறப்படுகின்றன சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த வசனம் உங்களுக்கு தெரியும். தரவுகளை ஒழுங்குமுறையாக தயார் செய்வதன் மூலம் தகவல்கள் கிடைக்கின்றன. அதை வச்சுக்கொண்டு நாங்க தீர்மானங்களை மேற்கொள்ளலாம். இந்த கான்செப்ட் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அடுத்தது வந்து இந்த ஆதி காலத்திலிருந்தே மனிதன் தரவுகளை தயார் செய்து தகவல்களை பெறுவதையும் பரிமாறிக்கொள்வதையும் செய்து வருகிறான். இந்த கான்செப்ட்ன்றது ஏர்லிய ஜெனரேஷன்ல இருந்து இன்று மட்டுமே நாங்க தரவுகளை அடிப்படையா இருந்து வச்சுக்கொண்டு அதை வச்சு நாங்க தகவல்களை பெற்றுக்கொள்றோம். ஸோ அப்படி இந்த தரவுகள் தகவல்களாக மாறுறது அப்படின்ற கான்செப்ட் தான் இன்றைக்கு டெவலப் பண்ணி நாங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்றது மட்டும் கொண்டிருக்கோம். அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை நாங்க நிறைய விதமான இடங்கள்ல பயன்படுத்திட்டு வரோம். இதை பற்றி இந்த பேராகிராஃப்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஸோ இதை பற்றி நாங்கள் எதுவுமே முக்கியமா எடுக்க வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தான் இந்த பேசேஜ்ல இருக்கு. ஸோ இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்றது என்னென்ன துறைகள்ல நாங்க பயன்படுத்துறோம் இதைத்தான் நாங்க பார்த்துட்டு வர போறோம். ஸோ அதுல நாங்கள் ஃபுல்லாவே யூஸ் பண்ணி பார்ப்போமா இருந்தால் இந்த இமேஜ் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியாவை கொடுக்கும். இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்றது என்னென்ன துறைகள்ல நாங்க யூஸ் பண்ணிட்டு வரோம். முதலாவது பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மின் அரசாங்கம், இ கவர்மெண்ட் என்று சொல்லிக் கொள்வோம். அதை பற்றி நாங்க அடுத்ததான் பார்த்துட்டு வர போறோம் சப் டாபிக். அடுத்தது வந்து இண்டஸ்ட்ரியல்ல யூஸ் பண்ணிக்கொள்றோம், அதாவது கைத்தொழில் துறைகள்ல பயன்படுத்துறோம். இப்ப கம்ப்யூட்டர்ன்றது இல்லாம இன்றைக்கு எந்த ஒரு துறையுமே ரன் பண்ணுமெண்ட் இல்லை. நாங்க எதுவுமே ஏதோ ஒரு விஷயத்த டேட்டாவை இன்புட் பண்ண போறோம், அதை ப்ரொசஸ் பண்ண போறோம்னு சொல்லிக்கலாம். அதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி தான் ஹெல்ப்பா இருக்கு. அடுத்தது வந்து பிசினஸ்ல நாங்க ஐடியை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கொள்வோம். என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஐடின்றதை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். கேம்ஸ், மியூசிக்ஸ் எல்லா இடமே வந்து ஐடின்றது கட்டாயமான ஒரு சிஸ்டம். டிரான்ஸ்போர்ட்டை நாங்க யூஸ் பண்ணிக்கொள்றோம். டிக்கெட் புக் பண்றதுல இருந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள டிராபிக் லைட்ஸ் எல்லாமே ஐடிஐ யூஸ் பண்ணி தான் ரன் ஆகும். அக்ரிகல்ச்சர் சொல்ற இந்த விவசாயம், ஹெல்த் செக்டர் இன்னைக்கு ஸ்கேனிங், அதை விட எல்லா விதமான மெடிக்கல் சர்ஜரிஸ் எங்கேயுமே இந்த ஐடி என்றது கட்டாயமான ஒரு கன்ட்ரிபியூஷன்ல இருக்கு. எஜுகேஷனை பொறுத்தப்பட்டும் ரிசல்ட்ஸ் கால்குலேட் பண்றது, ரிலீஸ் பண்றது எல்லாமே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அடிப்படையாக வச்சுக்கொண்டு தான் இருக்கு. ஸோ இப்படி நிறைய துறைகள்ல இந்த இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதுல இருக்க போற சில முக்கியமான துறைகள் பற்றி கீழே டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. நாங்க அதை பற்றி ரன் பண்ணி கொண்டு வருவோம். ஃபர்ஸ்டா நாங்க இதுல இ கவர்மெண்ட் அப்படின்னா என்ன, இது ஒரு டாபிக், முக்கியமான விஷயம். ஒவ்வொரு டேர்ம் எக்ஸாம்லையுமே இ கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னா என்ன, அதன் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்கட்டும் மைக். ஸோ இ கவர்மெண்டால ப்ரொவைட் பண்ற சர்வீசஸ் சொல்லி எங்களுக்கு சிலது இருக்கு. ஸோ இந்த இடத்துல முதலாவது மெசேஜ்ல வந்து எங்களுக்கு இந்த இ கவர்மெண்ட் என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பீங்கன்னா, ஸோ மின் அரசாங்கம் அப்படின்னு சொன்னா என்னவா இருக்கும் சொன்னால், ஒரு குறித்த நாட்டு அரசாங்கம், ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட் ஒன்று, குறித்த நாட்டு அரசாங்கம் 4 விதமான பகுதிகள் அல்லது சார்பினருக்கு அதன் சேவைகளை வழங்கும். முதலாவது சொல்றது என்னன்னா, அந்த கண்ட்ரியின் சிட்டிசன்,
சிட்டிசன் என்று சொல்ல போறது வந்து அந்த நாட்டின் குடிமக்கள், வேற நாடு இல்லாமல் அந்த நாட்டுக்கு சொந்தமான குடிமக்கள். உதாரணத்துக்கு பார்த்து சொன்னா இப்ப ஸ்ரீலங்கான்னு சொன்னா ஸ்ரீலங்காண்ட சிட்டிசன்ஸ், ஒவ்வொரு கண்ட்ரியில இருக்க போற அவை இந்த நாட்டு சிட்டிசன்ஸ். அதே மாதிரி அடுத்த பகுதி நாங்கள் சொல்லிக்கணும் அப்படின்னு சொன்னால் பிசினஸ் ஆர்கனைசேஷன். ஸோ பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கல, இப்ப வணிக நிறுவனங்கள் டயலாகா இருக்கலாம், நெஸ்டல் கம்பெனியா இருக்கலாம், மொபிட்டலா இருக்கலாம், அதே மாதிரி அட்லஸ் கம்பெனியா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு கம்பெனி, வணிக நிறுவனங்கள். அதே மாதிரி அடுத்தது வந்து ஏனைய அரசாங்கம், கவர்மெண்ட். அடுத்த கவர்மெண்ட் சொல்லி ஒரு ஸ்ரீலங்கான்னு எடுத்தோம்னா அடுத்த யூகே, இந்தியா, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், இப்படி வேற வேற கண்ட்ரிஸ். அதே மாதிரி அந்த கவர்மெண்ட் அவங்க நாட்டுல இருக்க போற சில கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை வச்சிருக்கு. எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லி எம்ப்ளாயின்னு சொல்ல வாரது வந்து அரச ஊழியர்களை தான் இதுல சொல்லிக்கிறோம். இப்ப 4 விதமான தரப்பினரை நாங்க இங்க மென்ஷன் பண்ணோம். குறித்த நாட்டு அரசாங்கம், அந்த நாட்டு குடிமக்கள், வணிக நிறுவனங்கள், ஏனைய அரசாங்கங்கள், அரச ஊழியர்கள் ஆகியோருக்கு ஐசிடியினை பயன்படுத்தி வழங்குகின்ற சேவைகளானவை மின் அரசாங்கம் எனப்படும். The services which are provided by the government to the citizens, business organizations, government and government employees are known as e-government. ஸோ மின் அரசாங்கம்ன்றது ஒரு நாட்டு அரசாங்கம் இந்த 4 பேருக்கும் வழங்குகின்ற சேவைகள். கட்டாயம் இதில் ஒரு வசனம் நாங்கள் மென்ஷன் பண்ணணும், ஐசிடியை பயன்படுத்தி. ஒரு அரசாங்கம் ஐசிடி என்ற டெக்னாலஜி மெத்தடை யூஸ் பண்ணி இந்த 4 பேருக்கும் சேவைகளை வழங்குமா இருந்தால் இதை நாங்க இ கவர்மெண்ட் என்ற நேமால சொல்லிக்கலாம். அதான் இந்த மேல் பந்தியில சொல்லியிருக்கோம். கொஞ்சம் ரீட் பண்ணி பார்ப்போம். ஒரு அரசாங்கம் தகவல் தொடர்பான தொழில்நுட்பவியலை பயன்படுத்தி தனது நாட்டின் பிரஜைகளுடனும் கம்பெனிகள், அரச அமையங்கள், அரச சார்பற்ற அமையங்கள், வேறு அரசாங்கங்கள் ஆகியவற்றுடனும் தொடர்புடைமைகளை பேணுதல் மின் அரசாங்கம் எனப்படும். அவ்வளவுதான். சோ இந்த 4 விதமான ஆட்களுக்குமே வழங்குற இந்த சேவைகளை 4 விதமான சேவைகளாக நாங்க இங்க கன்சிடர் பண்ணி கொண்டு வரலாம். அதுல முதலாவது ஒரு கவர்மெண்ட், ஒரு குறித்த நாட்டு அரசாங்கம் அந்த நாட்டு சிட்டிசன்ஸ், குடிமக்களுக்கு வழங்குகின்ற சேவைகளை நாங்க G2C என்று சொல்லிக்கிறோம். G2C என்ற ஒரு அரசாங்கம் அந்த நாட்டு குடிமக்களுக்கு வழங்குகின்ற சேவைகள். அடுத்தது பாத்தீங்கன்னா G2E என்னோட ஓர்டர் இல்லை, நீங்க எதுவுமே எடுக்கலாம். G2E என்றது கவர்மெண்ட் டு எம்ப்ளாயீஸ், அந்த நாட்டு அரச ஊழியர்களுக்கு ஐசிடியை பயன்படுத்தி வழங்குகின்ற சேவைகள். அடுத்தது G2G, ஒரு குறித்த நாட்டு அரசாங்கம் இன்னொரு அரசாங்கத்திற்கு ஐசிடியினை பயன்படுத்தி வழங்குகின்ற சேவைகள். அடுத்தது G2B, இது குறித்த ஒரு அரசாங்கம் ஐசிடியை பயன்படுத்தி வணிக நிறுவனங்களுக்கு வழங்குகின்ற சேவை. இது எல்லாத்தையும் நாங்க 4 விதமான சேவைகளாக கொள்ளலாம். சோ இ கவர்மெண்ட் அப்படின்றது இந்த சேவைகளை நாங்க 4 விதமான கேட்டகரிக்கு எடுத்துக்கொண்டு வரலாம். G2C, G2E, G2G, G2B என்று சொல்லி நாங்க இங்க டிவைட் பண்ணி கொண்டு வரலாம். சோ இந்த இடத்துல ஒரு அரசாங்கம், உதாரணம் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் எடுத்துக்கொண்டு வர போறோம், ஐசிடியை பயன்படுத்தி சில பொதுவான வலை பக்கங்களை பரிமாற்றி வச்சிருக்கு. அதுக்கு உதாரணமான ஒரு வெப்சைட் தான் என்னவா இருக்கு சொன்னால் இந்த ஐசிடிஏ என்று சொல்லுவோம், இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அத்தாரிட்டி. ஸோ இந்த ஐசிடிஏ என்ற இந்த வெப்சைட் வந்து நிறைய விஷயங்களை ஆன்லைன்ல செய்யறதுக்காக ஹெல்ப் பண்ணுதான். இதை பற்றி சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் இதை சொல்லிக் கொண்டு வேணும். இதில் நாங்கள் இம்பார்ட்டன்ஸான பாயிண்டை பற்றி பார்ப்போமா இருந்தால் கீழே இதை பற்றி விளங்கப்படுத்துறீங்க. ஒரு இ கவர்மெண்ட் சர்வீசஸ் என்னென்ன இருக்கு, இதை பற்றி தான் இந்த டயக்ராம்ல மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. முதலாவது பார்த்தோம்னு சொன்னால் இப்ப நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி G2C என்று சொல்றோம், கவர்மெண்ட் டு சிட்டிசன்ஸ். ஒரு அரசாங்கம் ஐசிடியை பயன்படுத்தி அந்த நாட்டு மக்களுக்கு வழங்குகின்ற சேவைகள். உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் அரசாங்க நிர்வாக பெயர் பட்டியல், உதாரணத்தை பற்றி சொல்லிக் கொண்டு வரீங்க. ஒரு நாட்டு மக்களா இருக்கிற நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்க ஆன்லைன்ல செய்வோமா இருந்தா அது வந்து எங்களுக்கான சேவையா இருக்கு. சில விஷயங்கள் எங்களுக்கு அடிப்படையில் தெரியும். வாகன உத்தரவு சீட்டுகளை புதுப்பித்தல், அதாவது வந்து ஆன்லைன்லயே நாங்கள் போயிட்டு என்ன செய்யலாம்னு சொன்னால் லைசன்ஸுகளை ரெனியூ பண்ணலாம்.
அப்ப நாங்க இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி டிரெக்டா போக வேண்டிய தேவையில்லை. நாங்கள் ஆன்லைன்லயே லைசன்ஸ் ரினியூ பண்ற அப்ளிகேஷன்ஸ் செய்யலாம். அடுத்தது வந்து சில சட்ட தொகுதிகள். ஆன்லைன்லயே நாங்கள் கவர்மெண்ட் சட்ட ரீதியான விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இலங்கை படங்கள், அதாவது டூரிஸ்ட் எங்க நாங்க போக போறோம் அப்படின்னு சொல்லி இலங்கையில என்னென்ன விஷயம் இருக்குன்னு நீங்க ஆன்லைன்லயே போய் பார்க்கலாம். அதுக்கான வசதியை வந்து இலங்கை அரசாங்கமே செய்திருக்கும். அவை இந்த வெப்சைட்ல போய் பார்க்கலாம், டூரிஸ்டுகளுக்கான வெப்சைட்டில். அடுத்த வந்து பார்த்தோம்னா சிட்டை கொடுப்பேன். அதாவது நாங்க ஆன்லைன்லயே நாங்க பில்லுகள் பே பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ். லாஸ்ட் டைம் வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க, அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு ஒரு வேலை வாய்ப்பு ஒன்று வந்து லாஸ்ட் போட்டிருந்தோம். இது அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர்னு சொல்லுவோம் மெய்யா. ஸோ அவையின் அப்ளிகேஷன்ஸ் நாங்க அப்ளை பண்ண போறோம்னு சொல்லி டைரக்டா ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ண வேண்டிய தேவை எல்லாமே ஆன்லைன்லயே போயிட்டு நாங்க அப்ளை பண்ண மாட்டா சரி. ஸோ அதிന്റെ காசு பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன்லயே இருக்கு. நீங்க ஏதோ ஒரு கார்டு, விசா கார்டோ மாஸ்டர் கார்டோ அல்லது ஏதோ ஒரு பேங்கின் கார்டா இருக்கலாம், அது கொமர்ஷியலோ பிஓசியோ வாட் எவர், நாங்க அது எல்லாத்தையும் ஆன்லைன்லயே செய்யலாம். அப்ப நாங்க ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொண்டு டைரக்டா தான் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, சிட்டை கொடுப்பேன் அவசியம். பில் பேமெண்ட் என்னன்னு சொல்லலாம். பில் பேமெண்ட் இப்ப நாங்கள் கரண்ட் பில், எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறதுக்கு டைரக்டா போய் போஸ்ட் ஆஃபீஸ்லயோ பேங்க்ஸ்லயோ பே பண்ண வேண்டிய தேவை இல்லை. அது இருக்கு, பட் தேவை நாங்க ஆன்லைன்லயே அதை பே பண்ணலாம். இப்படியான சில சேவைகளை சொல்லுவோம் வந்து கவர்மெண்ட் சிட்டிசன்ஸுக்கு ப்ரொவைட் பண்ற சேவையா இருக்கு, நாட்டு மக்களுக்கான சேவை. நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. இதுல ஒரு 4-3 பேர் தான் நான் சொல்லிடுறேன். இல்ல எங்களுக்கு கேள்விகள் எப்படி கேட்பினோம்னு சொன்னால் இதுல G2Cக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னவா இருக்கும்னு சொல்லி MCQஸ்ல கேட்கலாம், அல்ல செகண்ட் பார்ட்ல கேட்கலாம். ஸோ இந்த நேம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே ஓகே. ஸோ அடுத்தது வந்து ஒரு கவர்மெண்ட் இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ற சேவை G2G, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு சொன்னால் வெளிநாட்டு மக்கள் வந்து எங்க நாட்டுல வருவீங்க. ஸோ அதை நாங்கள் டூரிஸ்ட் சொல்லிக்கொள்ளும், சுற்றுலா பயணி. ஸோ அவங்க வரைக்குள்ள என்ன செய்யணும் சொன்னா சில சட்ட திட்டங்களை அவைக்கு முதலே காட்சிப்படுத்தணும். ஒவ்வொரு நாட்டு அரசாங்கம் ஒவ்வொரு மாதிரி. சில சில நாடுகள்ல சில சில விஷயங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் சிங்கப்பூர், மலேசியா மாதிரியான நாடுகள்ல ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம்னா இந்த சிங்கப்பூர் மாதிரியான நாடுகள்ல இந்த பபிள் கம்ன்ற யூஸ்ல இல்லை. இப்ப நாங்க யூஸ் பண்றோம்னா அது வந்து ஏர்போர்ட்ஸ்ல வந்து அலோவ் பண்ண மாட்டோம். எந்த ஒரு நாட்டு அரசாங்கமே வந்து சில கட்டுப்பாடுகளுக்கு மேலதிகமான ஜுவல்ஸ் நகைகளை அனுமதிக்கும். சில போதைப் பொருட்கள் அலோவ் பண்ண மாட்டோம். உயிரினங்களை அலோவ், அதாவது வந்து கடல் சம்பந்தமான உயிரினங்கள் இல்ல சில சில உயிரினங்கள் ஃபிளைட்ல நாங்க கொண்டு போயிடலாம். இப்படியான சட்ட திட்டங்களை ஆன்லைன்லயே காட்சிப்படுத்துவினம். முதலே பெறவே அந்த வெப்சைட்டை பார்த்துட்டு வந்துட்டோம்னா ஹெல்ப்பா இருக்கு. ஸோ அது வந்து ஒரு கவர்மெண்ட் இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ற சர்வ். அதே மாதிரி பார்த்தோம்னா விசா அப்ளிகேஷன்ஸ். இப்ப நாங்க வந்து ஒரு நாட்டுக்கு போக போறோம்னா அதுக்கான விசா அப்ளை பண்ண போறோம்னு சொன்னா அந்த விசா வந்து ஆன்லைன்லயே அவைலபிளா இருக்கு, நாங்க அதை அப்ளை பண்ணி வரலாம். அடுத்து வந்து டூரிஸ்டுகளுக்கான கைடன்ஸ், எந்தெந்த பிளேசஸ் பார்க்கலாம், என்னென்ன நாள்லயே அது வந்து அவைலபிளா இருக்குன்றது வந்து ஆன்லைன்லயே நாங்க பார்க்கலாம். அடுத்து வந்து சுங்க விவரங்கள். இப்ப நான் சொன்ன மாதிரி ஜுவல்ஸ் நகைகள் கொண்டு வரது, பணங்கள் எவ்வளவு அளவு திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரலாம், இதை பற்றி எல்லாம் இந்த இடத்துல பார்த்துட்டு வரலாம் வெப்சைட். டூரிஸ்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கைடன்ஸ், அழகான இடங்கள், இலங்கை படம் எல்லாமே அவைலபிளா இருக்கிறது எங்களோட வெப்சைட், ஒரு காமனான வெப்சைட்ல இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ற சர்வீஸ். அடுத்து சொல்லிக்கொள்ளும் G2B என்று சொல்லி ஒரு கவர்மெண்ட் பிசினஸ் ஆர்கனைசேஷனுக்கு எப்படி சர்வீஸை ப்ரொவைட் பண்ணும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து பண கொடுப்பனவு சேவைகள். இப்ப நாங்கள் வந்து இன்னொரு வணிக நிறுவனம் வந்து கவர்மெண்டோட வந்து ஒரு டீலிங் ஒன்று செய்ய போயினும் அதுக்கான காசு ஒன்று பே பண்ண வேண்டி இருக்கு. அப்படியான சந்தர்ப்பங்கள் நாங்கள் ஆன்லைன்ல பேமெண்ட் செய்யறதுக்கான வசதிகளை இங்க எடுக்கலாம். அடுத்த முதலீட்டு தகவல்கள், சில என்ன செய்யணும்னு சொன்னா அந்த பர்டிகுலர் பிளேஸை வந்து ஒரு ரிச்சான பிளேஸா மாத்த போகுதுன்னு சொன்னால் அதுல வந்து டேக்ஸை ஃப்ரீயா விடும். முதலாம் உதாரணத்துக்கு ஒரு இடத்துல நீங்கள் ஒரு கடை ஒன்று ஓபன் பண்ண போறீங்க, ஒரு பெரிய ஷாப் ஒன்று ஓபன் பண்ண போறீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரும். அந்த இடத்துல ஓபன் பண்றதுக்கு டேக்ஸை ஃப்ரீ ஆக்கிறீங்க. அதை ஆன்லைன் வெப்சைட்ல தான் ஷோ பண்ணு. ஸோ அந்த இடத்துல அந்த பிசினஸ் கொஞ்சம் ரன் ஆன உடனே அந்த இடம் வந்து கொஞ்சம் பாப்புலரா வந்து. ஸோ இப்படி கவர்மெண்ட் சில டேக்ஸஸ் ஃப்ரீ பண்ணிக்கொள்ளும் அல்லது ரெடியூஸ் பண்ணிக்கொள்ளும். சில சில வெப்சைட்லயே அதை ஷோ கேஸ் பண்ணும். ஸோ அப்பதான் அந்த பிளேஸ் வந்து டெவலப் ஆகுன்ற ஒரு இதுல செய்யும். இது எல்லாத்தையும் ஒரு வெப்சைட்ல ஷோ பண்றது வந்து G2B என்றதுக்கான எக்ஸாம்பிள். அடுத்தது கவர்மெண்ட் டு எம்ப்ளாயி. ஸோ G2E, கவர்மெண்ட் டு எம்ப்ளாயிக்கு நாங்கள் என்ன சொல்லலாம் சொன்னால் ஒன்று வந்து படிவங்கள், அடுத்தது வர்த்தமானி என்ற கெசட்ஸ், சுற்று நிருபங்கள் என்ற சர்க்குலர்ஸ்.
அடுத்தது கடன் வசதிகள் பற்றிய விவரங்கள். இது நாலுமே எங்களுக்கு முக்கியமான விஷயமா இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் ஃபார்ம்ஸ். இப்ப ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து இப்ப ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா வர்றதுக்கு உதாரணத்துக்கு நாங்க ஒரு ஜாப் அப்ளை பண்ண போறோம்னா கூட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைன்ல போய் ஃபில் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆன்லைன்ல ஃபில் பண்றது வந்து என்னத்துக்கான எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் டு எம்ப்ளாய்க்கான எக்ஸாம்பிள். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் வர்த்தமானி கெசட். ஒரு கவர்மெண்ட் புதுசா ரூல்ஸ் ஒன்று கொண்டு வருதுன்னு சொன்னா அதை ஒபிஷியலா அறிவிக்கிற ஒரு மீடியா தான் இந்த வர்த்தமானி என்று சொல்ற கெசட். இந்த கெசட்ல வந்து எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணிடும், என்னென்ன சேஞ்சஸ் வருது, சேலரி இன்க்ரீஸ் பண்றதுன்னு சொன்னாலும் அதெல்லாம் போடுவீங்க, சேலரி ரெடியூஸ் பண்றதுன்றாலும் அதெல்லாம் போடுவீங்க. வர்த்தமானி. சுற்று நிருபங்கள் என்ற சர்க்குலர்ஸ். சர்க்குலர்ல தான் இன்ஃபார்ம் பண்ணுவீங்க என்னென்ன மாதிரியான உங்களுக்கு ரூல்ஸ் புதுசு புதுசா வருது, என்னென்ன ரூல்ஸை நாங்க இல்லாம செஞ்சுக்கிறோம்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸ்கூல்ஸ்ல எல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் புதுசா வரப்போகுதுன்னு சொன்னா சர்க்குலர்ஸ்ல அறிவிப்பேன். அடுத்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு சொல்ல சில ஸ்பெஷல் லோன் ஸ்கீம்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஆன்லைன்லயே ஷோ பண்ணிக்கிறேன். இதெல்லாமே வந்து G2E-க்கான எக்ஸாம்பிளா இருக்கு. இப்படி ஒரு இ கவர்மெண்ட் பற்றிய சில சில விஷயங்களை நாங்க இங்க கன்சிடர் பண்ணி கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த டாபிக், நாங்கள் இந்த ஐசிடி என்றதின் பிரயோகம் என்றதின் அடுத்த டாபிக் நாங்க மூவ் பண்ணுவோமா இருந்தால், இந்த எடுகேஷன் செக்டர்ல எப்படி நாங்கள் இந்த ஐசிடியை பாவிக்கிறோம். ஸோ இதுல ஒரு நல்ல ஒரு இமேஜ் ஒன்று எங்களுக்கு தந்திருக்கோம், இதை நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஏர்லிய ஜென்ரேஷன்ஸ் எப்படி படிச்சதுன்றும் இன்றைக்கு நாங்கள் இதை எப்படி படிச்சு கொண்டிருக்கிறோம்ன்றதுக்கான இமேஜ். இன்றைக்கு நாங்கள் ஆன்லைன் எடுகேஷன்ஸ், அதை விட பார்த்தோம்னு சொன்னால் எல்எம்எஸ், யூடியூப்ஸ், எவ்வளோ மீடியா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுது ஸ்டடிஸ். ஏர்லிய டேஸ்ல அந்த புக், அதை விட செல்ஃப் எடுகேஷன் மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருந்தது ஒரு ஸ்டூடெண்ட் எவல்யூஷனுக்காக. இன்றைக்கு நாங்க நிறைய மீடியாஸை யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஸ்டடிஸுக்காக. ஸ்கூலுக்கு போயிட்டு தான் பிசிக்கலா படிக்கணும்ன்ற ரூல்ஸ் வந்து இல்லை. ஈவன் நாங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னால் டிஸ்டன்ஸ் எடுகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நாங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி அந்த ஸ்டடிஸை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரியான வசதிகள் எல்லாம் இருக்கு. ஸோ இதைத்தான் இந்த இமேஜ் வந்து சொல்லி இருக்குது. கீழே இருக்கிற மெசேஜும் வந்து அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க அதை கோத்ரூ பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதை படி இந்த எஜுகேஷன் ஃபீல்டை படி கழிச்சு கொண்டு வரணும் இங்கன்னு சொன்னால், இதுல ஒரு இமேஜ் ஒன்று தந்து. இந்த இமேஜ் எதை பற்றி சொல்லுதுன்னு சொன்னால், இந்த இஎல்எம்எஸ் அல்லது எல்எம்எஸ் பற்றி சொல்லி கொண்டு வரீங்க. ஸோ இதை பற்றி தான் நாங்கள் ஃபுல்லாகவே பார்த்துட்டு வரப்போம். ஸோ ஆன்லைன் எடுகேஷன் அல்லது ஐசிடி என்றது இந்த எடுகேஷன் ஃபீல்ட்ல வந்தா பிறகு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் அடிப்படையா இருக்கு, எந்த ஒரு இடத்திலும் எந்த நேரத்திலும் கல்வியை பெறுது பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ ஒரு வீடியோ கிளிப் உங்கள்ட்ட இருக்குமா இருந்தா நீங்கள் எனி டைம் எனிவேர் அதை பார்த்துட்டு போயிடலாம், படிச்சிடலாம். ஆசிரியருக்கு கற்க உதவுதல், டீச்சர்ஸ் மேர் கூட அவங்களுக்கு தேவையான விஷயத்தை தேடி பார்த்துக்கொண்டு வரலாம். ஒரு கிளாஸ் ரூம்ல இந்த ஐசிடி லேப்டாப்ஸ், டேப்லெட், கம்ப்யூட்டர்ஸ் இருக்கிறதால என்னென்னு படிக்கலாம். அடுத்தது வந்து மேனேஜ் பண்றது ஈஸி. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க, வேற விஷயத்த இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு விதமா மேனேஜ் பண்ணி கொண்டு போறோம். இந்த ஐடிஸ் எல்லாமே பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல ப்ரொவைட் பண்ணிடும். எனக்கு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில இம்ப்ளிமெண்ட் பண்ணல, மேபி ஃபியூச்சர்ல வேறு ஐடியை டெப் பண்ணி போட்டு உள்ள போனா அட்டெண்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா மார்க் பண்ணும். நாங்க அதை நேமை வந்து டிக் பண்ண வேண்டிய தேவையில்லை. எல்லோரும் உயர்கல்வி எடுக்க ஆற்றல். ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கிறபடியால எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல அவங்க ஹையர் எஜுகேஷனை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது ஒரு இமேஜில் சொல்லியிருக்கு. ஸோ இன்டர்நெட்ல நாங்கள் எடுகேஷனை ஃபாலோ பண்றதால எப்படியான சில விஷயங்களை நாங்கள் யூஸ் பண்ணலாம், அதை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறதில்ல, பிகாஸ் கீழே இருக்க போற மெயினான விஷயம் நான் பார்த்துட்டு இருப்போம். இப்போ நாங்கள் வகுப்பறை ஒரு கிளாஸ் ரூம்ல ஐசிடியை பயன்படுத்தி நாங்கள் என்னென்ன செய்யலாம்ன்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் இருக்குது ப்ரெசன்டேஷன்ஸ். அதாவது வந்து நாங்கள் மற்றாக்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ப்ரெசன்டேஷன்ஸ் மேக் பண்ணலாம். அடுத்து வீடியோ கிளிப்ஸ் பார்த்து நாங்கள் படிக்கிறோம். சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே நாங்கள் செய்ய வேண்டிய தேவையில்லை, அதுக்கு ஒரு வீடியோ கிளிப்பை ஷேர் பண்ணியே நாங்கள் படிக்கலாம். இமேஜஸை நாங்கள் ஷோ பண்ணி படிக்கக்கூடியதான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து வேற வேற ஆர்டிகல்ஸை நாங்கள் இப்படி பிடிஎஃப் மாதிரி ஷேர் பண்ணியே இதை நாங்கள் செய்து கொண்டு போகலாம். அடுத்த விஷயம் இருக்கும் சிடி ரோம் ஊடகத்தில் தகவல் கற்கை கல்விசார் விளையாட்டுகள். இப்ப எடுகேஷன் சம்பந்தமான சில கேம்ஸ் இருக்கும், அதை விளையாடி அல்லது அதை நாங்கள் பிளே பண்ணி அதுக்கான நாலேஜ் எடுக்கலாம். இன்டர்நெட்ல இருந்து நாங்கள் தேவையான விஷயத்தை தேடி பெற்றுக்கொள்றோம். இது ஒரு சாம்பிளான எக்ஸாம்பிள் தான், இதை பற்றி பெருசா முக்கியமான இல்லை.
அடுத்தது ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டும் சில வெப்சைட் எங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அந்த வெப்சைட்ல போயிட்டு நாங்க செல்ஃபா படிக்கலாம். எங்களுக்கு தேவையான புக்ஸ் டவுன்லோட் பண்ணலாம். ஒன்று சொல்லிக் கொள்வோம் இதுல இருக்க போற இந்த nenasala.lk தக்சலாவ MOE.gov.lk இந்த நேம்ஸை நாங்க ரிமெம்பர் பண்ணி வச்சிருக்கோம். எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி காப்போம். என்னென்ன வெப்சைட் ஸ்ரீலங்காவில் அவைலபிளா இருக்கும் எடியூகேஷன் ஃபீல்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. அடுத்தது edulanga.lk. அடுத்தது வந்து bidumangweda.lk.com. ஸோ இந்த நேம்ஸை நாங்க ஓரளவு தெரிஞ்சு வச்சிருக்கோம். எம்சி கிழமையவி இப்படி எனக்கு வெளியில கேட்கிறேன். ஃபைன். ஸோ நாங்க நெக்ஸ்ட் மூவ் பண்ணிட்டு வர போறோம் அடுத்த கான்செப்டுக்கு. ஸோ அந்த கான்செப்ட் சொல்ல எடியூகேஷன்ன்றதுல தான் இந்த எடியூகேஷன் ஃபீல்டு அப்படின்றதுல நாங்க டீச்சர்ஸும் அவைண்ட நாலேஜ் கெயின் பண்றதுக்கு அல்லது அவ படிப்பிக்கிறதுக்கு இந்த ஐசிடின்றது நிறைய விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ ப்ரெசன்டேஷன்ஸா இருக்கலாம். ஸோ ஒரு போர்ட்ல நாங்க ஒரு டயக்ராத்தை ட்ரா பண்றதுக்கு பதிலாக ஒரு ப்ரொஜெக்டர்ல அந்த இமேஜை ஷோ பண்ணி போட்டு விளங்கப்படுத்துறது இவ்வளவு ஈஸியான விஷயமா இருக்கு. ஸோ இப்படியான சில ஹெல்ப்பை இந்த ஐசிடி இருந்து எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கற்றல் முகாமை என்ற மாதிரி வருது. அது வந்து நாங்கள் ஈஸியா என்ன செய்யலாம், லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்றை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் சரி டீச்சர்ஸ் சரி ஈஸியான ஒரு வேலையை செய்யலாம். இதை பற்றி தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரப்போம். எப்படி இந்த இஎல்எம்எஸ்ன்றது ஒர்க் பண்ணுது, மேபி நீங்க ஸ்கூல் லெவல்ல இதை நீங்க யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. நான் ஒரு சாம்பிள் இஎல்எம்எஸ் ஒன்று உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு வரேன், எப்படி இருக்குமான்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு வந்து நான் இதுல ஷேர் பண்ண போற எல்எம்எஸ் வந்து ஈவன் நான் ஒரு கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், செகண்ட் மாஸ்டர் செய்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கான இஎல்எம்எஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்க்க. ஸோ கரண்ட்லி நான் வந்து யூகேல நிற்கிறப்ப ஸோ இந்த கண்ட்ரியில எப்படி வேண்ட இஎல்எம்எஸ் ஒர்க் பண்ணுது, ஈவன் ஸ்ரீலங்காலும் சரி எங்கேயுமே சரி ஹையர் எஜுகேஷன் சொன்னா இப்படியான இஎல்எம்எஸ் தான் இருக்கு. ஸோ வேண்ட இஎல்எம்எஸ் நாங்க போகணும்னு சொன்னா ஸ்டடி நெட் சர்ச் பண்ணி நாங்க உள்ள போவோம். எங்களுக்கான டைம் டேபிள்ஸ் எல்லாமே இங்கதான் அவைலபிளா இருக்கு. இப்ப நாங்க கால் பண்ணியும் அல்லது எங்களுக்கான டைம் டேபிளை வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு இருக்க மாட்டோம் யாருமே. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவைண்ட் ஐடியை கொடுத்து லொகின் பண்ற மாதிரி தான் இந்த சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நான் எனக்கான ஐடியை கொடுத்து நான் இங்கே லொகின் பண்ணலாம். ஸோ லொகின் பண்ற டைம்ல எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் தந்திருப்பினா இதுதான் எங்களோட டைம் டேபிள். இது எந்த ஐடி கொடுத்தா நான் லொகின் பண்ணிருக்கேன். ஸோ இதுல எனக்கு எப்போ கிளாஸஸ் என் நேம் இருக்கும், ஒவ்வொரு வீக்குமான டைம் டேபிள் இருக்கும். இதுக்கேற்ற மாதிரி லெக்சர்ஸ்க்கு அட்டென்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு தடவை வந்து பர்சனலா சொல்ல போறது இல்லை, எல்லாருக்கும் காமன் அப்டேட் ஆகும். நாங்கள் அந்தந்த வீக் கேட்ட டைம் டேபிளுக்கு போய் கொண்டிருக்கோம். ஸோ எக்ஸாம் டைம் டேபிள் பார்க்கணும் சொன்னா நாங்கள் எடுத்து போய் வியூ பண்ணலாம். இப்படி எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் இருக்கும். கோர்ஸ் லிஸ்ட் செலக்ட் பண்ண வேண்டாம், எங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் அவைலபிளா இருக்கும், ஒவ்வொரு மொடியூலுமே இருக்கும் இது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இதுல லீடர்ஷிப் இன் எஜுகேஷன் அப்படிங்கிற டாபிக் கிளிக் பண்ணுவேனா இருந்தேன். ஸோ அந்த பாடம் சம்பந்தமான கண்டென்ட் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது அடுத்த டேப்ல ஓப்பன் ஆகும். ஆன்லைன்லயே எங்களுக்கு தேவையான விஷயத்தை நாங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு கற்றல் முகாமைத்துவ முறைமைகள். இதுக்கு எங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் என்ற இந்த டைம் டேபிள் நான் எப்பவும் பார்க்கலாம், எந்த இடத்துல இருந்து பார்க்கலாம். எங்களுக்கு தேவையான டவுட்ஸ் எல்லாமே நாங்க இதுலயே கிளியர் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ நான் இந்த ஐடியா கொடுத்து லாகின் பண்றேன். அடுத்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்க செய்து கொண்டு இதுலயே அப்லோட் பண்றோம். நாங்க டைரக்டா கொண்டு அவையிட்ட கையில கொடுக்கணும் தேவை. ஸோ எங்க அசைன்மெண்ட்ஸ் நாங்களே செய்து கொண்டு நாங்கள் இதுலயே அப்ளை பண்ணி விடலாம். அடுத்து இந்த அசைன்மெண்ட்ஸை மார்க் பண்ணி போட்டு அவை ரிசல்ட்ஸை வந்து அப்லோட் பண்ண உடனே நாங்கள் இங்க பார்க்கலாம். அவைக்கு ஈஸி, எங்களுக்கு ஈஸி. அடுத்த விஷயம், இந்த இஎல்எம்எஸ் இருக்கிறபடியால எங்களுக்கு தேவையான நோட்ஸ் அவை அதிலேயே அப்லோட் பண்ணுவீங்க. நாங்கள் இதை பார்த்து எங்களுக்கு கிட்ட நோட்ஸை வந்து கிளியர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ ஒவ்வொருக்குமே தனித்தனி ஐடி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த பின் நம்பர் பாஸ்வேர்டு கேட்ட மாதிரி நாங்களும் ஒதன்டிகேட் பண்ணி இதுக்கு லாகின் பண்ணி போகிறோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இப்படி தனித்தனியாக இருக்கு. ஸோ இந்த மல்டிஃபேக்டர் ஒதன்டிகேஷனுக்கு பிறகு இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஒன்றாகும். இதுதான் எங்களோட லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமா இருக்கு. இந்த சிஸ்டத்தால ஸ்டூடெண்ட்டுக்கும் அட்வான்டேஜ் இருக்கு, மேனேஜ்மெண்ட்டுக்கும் அட்வான்டேஜ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்றது, மார்க்ஸ் ரிலீஸ் பண்றது,
ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டும் இப்ப நாங்க ஸ்கூல் எடுகேஷன்ல நாங்க ஒவ்வொருத்தருக்கும் புக் ப்ரொவைட் பண்ணுவோம். எல்லாருக்கும் ஃப்ரீ புக் இருக்கு. சிலபஸ் சேஞ்ச் பண்றேன்னு சொன்னா அவ்வளவு புக்கும் திரும்ப தேவையில்லாத மாதிரி திரும்ப புக்ஸ் அவ்வளவு டைப் பண்ணணும், பிரிண்ட் பண்ணுவோம். ஆனா இப்படி ஒரு சிஸ்டம் எல்லா ஸ்கூல்ஸுக்கும் பெருமா இருந்தா இதுல போய் ஆன்லைன்ல மாத்தி விட்டாலே எல்லாருக்கும் மாறி. ஸோ நீங்க ஈஸியா பார்த்துட்டு போவீங்க, இந்த காஸ்ட் எல்லாம் குறையும், செலவுகள் எல்லாம் குறையும். ஸோ இதுதான் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கான எக்ஸாம்பிள். சிஸ்டம் இருக்கும் இதுல எங்களுக்கு தேவையான அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே இதுலயே பார்க்கலாம். ஸோ அதான் லேர்ன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்றேன். இந்த கோர்ஸ் எங்களுக்கு ஃபினிஷ்ட் ஆன உடனே, ஸோ இந்த மாஸ்டர்ஸ் கோர்ஸ் ஃபுல்லா ஃபினிஷ்ட் ஆன உடனே இந்த ஐடி வந்து பிளாக் ஆயிடும். அதுக்கு பிறகு நான் லாகின் பண்ணி பார்க்கலாம். படிக்க மட்டும்தான் அதை நாங்க யூஸ் பண்ணலாம். இப்படிதான் எல்லா யூனிவர்சிட்டிஸுக்குமே இருக்கு. நீங்க யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகி போவீங்களா இருந்தா உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சிம்பிளான ஒரு ஐடியா. ஸோ இப்படி ஒரு லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கிறதால உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இதை பற்றி தான் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வரப்போம். இந்த எல்எம்எஸ் அப்படின்றதால ரெண்டு விதமான பகுதிக்கு அட்வான்டேஜ் இருக்கு. ஒன்று வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது முகாமைத்துவம். அந்த பல்கலைக்கழகமா இருக்கலாம், பாடசாலையா இருக்கலாம், அவைக்கும் சில அட்வான்டேஜ் இருக்கு. அதை பற்றி தான் இந்த இடத்துல ஒரு ஃபார்மேட், ஒரு டேபிள் ஃபார்மேட்ல எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் அதை பற்றி ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு வர போறோம். ஸோ இந்த கூகுள் குரோம் விண்டோ நான் வந்து மினிமைஸ் பண்ணிக்கொள்கிறேன். பிடிஎஃப் ஃபைல் வந்து ஆன் பண்ணிக்கொள்ளும். எல்எம்எஸ் எல்லாமே உண்டுதான். லேர்னிங் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த கிரேட் இதாவே மென்ஷன் பண்ணியிருப்பினா என்னென்ன விதமான கான்செப்டுகள் நாங்கள் அதுல பார்க்கணும்னு சொல்லி அதுலயே பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுல பெற போறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குதா. இப்ப ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த மட்டும் எந்த நிலையும் எந்த இடத்திலையுமே ஒரு கல்வியை கற்கக்கூடிய வசதி ஒன்று இருக்கு. இது ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு அட்வான்டேஜ். அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னால் அவன் அசைன்மெண்ட்ஸ், அவன் சிலபஸை வந்து அவை அதுலயே மொடியூல அப்டேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதுல பார்த்து பார்த்து எங்களுக்கு தேவையான விஷயத்தை அவையே கெதர் பண்ணக்கூடிய ஒரு வசதி ஒன்று இருக்கும். அடுத்தது வந்து இவன் எக்ஸாம்ஸ், பரீட்சைகளுக்கான கைடன்ஸ் எல்லாமே அங்கேயே இருக்கு. அசைன்மெண்ட்ஸ் மாகவே அங்கேயே போய் பார்க்கலாம். இவன் ப்ரோக்ரஸ், இந்த முன்னேற்றங்கள் என்னென்ன மாதிரி படிக்கிற மார்க்ஸ் எல்லாம் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கான்ற விஷயத்தை அதையே கம்பேர் பண்ணலாம். இப்படியான விஷயத்தை இன்க்ளூட் பண்ணி இதுல ஒரு டேபிள் வந்து மென்ஷன் பண்ணிருக்கு. ஸோ இதுலதான் அடிக்கடி எங்களுக்கு கேள்விகளும் கேட்டுக்கொண்டது. ஒரு மாணவனுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு இந்த இஎல்எம்எஸ். முதலாவது, பாடசாலையில் அல்லது வீட்டில் அல்லது வசதியான ஒரு இடத்தில் யாதாயினும் ஒரு நேரத்தில் கற்றல் அலகுகளுடன் தொடர்புபடுவதற்கான ஆற்றல் எந்த நேரத்திலுமே நீங்க படிக்கும். அடுத்து இந்த ஒப்படைகளை வீட்டில இருந்தே செய்து முடித்து அப்லோட் பண்ணலாம். நீங்க நேரம் ஒன்றை கொடுக்க வேண்டிய தேவை. மன்றங்களுடன் தொடர்படுவதன் மூலம் பிரச்சனைகளை முன்வைத்தல், கருத்துக்களை காட்டல், விடைகளை பெறுவதற்கான ஆற்றல். அதிலேயே கதைக்கலாம். நீங்க குரூப் 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து படிப்பு சம்பந்தமான விஷயத்தை கதைச்சு ஒரு முடிவெடுக்கலாம். அதுலேயே சில வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த வீடியோ கிளிப்ஸை பார்த்து நீங்க படிக்கலாம். அடுத்தது வந்து பேரண்ட்ஸும் அந்த இஎல்எம்எஸ் லாகின் பண்ணி அவைன்ற முன்னேற்றங்கள் என்ன படிக்கணும் என்ற விஷயத்தை பார்க்கலாம். இதே அந்த யூனிவர்சிட்டிக்கோ ஸ்கூலுக்கோ என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு சொன்னா அங்க சில எக்ஸ்ட்ராவான அலகுகளை நாங்க இணைக்கலாம். உதாரணத்துக்கு அந்த பாடசாலை புதுசா ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ண போதுண்டா அந்த சிஸ்டத்துல ஆட் பண்ணி விட்டா எல்லாரும் பார்க்க. இதே உங்களோட புக்கில தருவினமா இருந்தா திரும்ப எல்லாருக்கும் புக்கு புதுசா அடிச்சு கொடுக்கலாம். இது இஎல்எம்எஸ் ஈஸி, ஆன்லைன்ல மாத்தி விட்டா எல்லாரும் பார்க்கலாம். அடுத்தது வந்து ஈஸியா என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன பார்க்கணும், என்னென்ன படிச்சிருக்கணும், என்ன மாதிரி மார்க்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து ஒரு டீச்சர் புதுசா ஒரு பாடத்தை அப்டேட் பண்ண போறான்னு சொன்னா அது இஎல்எம்எஸ்ல அப்டேட் பண்ணி விட்டா ஈஸி. இங்கேயும் நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா மன்றங்கள் ஒரு கிளப் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அந்த கிளப்பின் ஊடாக அவையின் கல்விசார் நடவடிக்கைகளை ஊக்குவிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு பாட வேளைகளையும் நாங்க பிரிச்சு வேற வேற பாடங்களுக்கான கலர்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி ஒவ்வொரு மொடியூல அவைக்கு விளங்குற மாதிரி படிப்பிக்கலாம். இமெயிலை யூஸ் பண்றதன் மூலம் இமெயில் அலர்ட்ஸ் என்னென்ன மாதிரி மார்க்ஸ் உங்களுக்கு வந்திருக்குமா. இப்போ தான் ஒரு மார்க்ஸ் ரிசல்ட்ஸ் ஒன்று ரிலீஸ் ஆகுதுன்னா முதல்ல அது மெயில் வரும் எல்லாருக்குமே அதுல சிஸ்டத்துல. ஸோ அந்த மெயில் வந்த அப்புறம் நாங்கள் ரிசல்ட்ஸை பார்ப்போம். ஓகே இதுதான் ரிசல்ட்ஸ் சொல்லி இப்படி எல்லா விதமான தகவல்களுக்கும் இமெயில பாவிக்கிறோம். இப்படி நாங்க ரெண்டு விதமான பகுதியினருக்காக இந்த இ கவர்மெண்ட் அப்படின்றத பாவிச்சு கொண்டு வரும். அடுத்து நாங்க பார்க்க போறது வந்து ஆன்லைன் அல்லது டிஸ்டன்ஸ் லேர்னிங்னு சொல்லிக்கணும். தொலைதூர கற்கை அப்படின்னு சொல்றது.
இதாலையும் எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் அட்வான்டேஜ் நிறைய கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் லேர்னிங் அப்படின்னு என்னன்னு சொன்னால் நாங்கள் ஆன்லைன்லயே படிக்கிறது. இன்றைக்கு எவ்வளவு கோர்சஸ் அவைலபிளா இருக்கு ஆன்லைன்ல படிக்கிறது. கோர்ஸ் ஏரான்ற ஒரு வெப்சைட் இருக்கு, நிறைய வெப்சைட் அவைலபிளா இருக்கு, நாங்கள் ஆன்லைன்லயே படிக்கலாம். கோர்ஸ் முடிஞ்ச உடனே சர்டிபிகேட் எங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாவே வரும். காசு ஆன்லைன்லயே பே பண்ண உடனே எங்களுக்கு காசு எல்லாம் முடிஞ்ச உடனே எங்களுக்கு சர்டிபிகேட் வரும். இப்படி நாங்க ஆன்லைன்லயே படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. அவ இப்படியான எஜுகேஷன் சிஸ்டம் தனித்தனியாக்கள் நாங்களாவே அப்ளை பண்ணி படிச்சு கொண்டு போறோம் இந்த கோர்சஸ். இதைத்தான் நாங்க ஆன்லைன் கோர்சஸ் சொல்லுவோம், இல்ல டிஸ்டன்ஸ் லேர்னிங் சொல்லுவோம். சில நேரங்களில் வேற வேற யூனிவர்சிட்டி, உதாரணத்துக்கு பேரதனியா ஒரு வாட்டு ஏதோ யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் நிறைய இடங்கள்ல இருக்கு, நிறைய இடங்கள்ல இருக்கு. இவன் என்ன செய்யணும்னா கோர்சஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கூட ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும் தான் நடக்கும். இந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ், அந்த எக்ஸ்பென்சஸை கவர் பண்றதுக்காக ஆன்லைன்லயே கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவீங்கன்னா நாங்களும் ஆன்லைன்லயே படிச்சுட்டு அந்த கோர்ஸ் முடிகிற நேரங்களில் சர்டிபிகேட்டை கலெக்ட் பண்ணலாம். ஸோ இப்படியான கல்வி நடவடிக்கைகள் மூலம் எங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. ஸோ இதை பற்றி தான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறோம், நீங்களும் இதை கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். இப்படி நாங்க இந்த ஐசிடி அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி ஈஸியா எங்களுக்கான கற்றலா இருக்கலாம் அல்லது முகாமைத்துவமா இருக்கலாம், இதை மேற்கொள்ளலாம்ன்றதுக்கான அடிப்படைகளை இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ செஷன்ல பார்த்துருந்து எப்படி நாங்கள் கல்வி நடவடிக்கைகளுக்கு ஐசிடி அப்படின்றத பாவிக்கலாம், அதே நேரம் இ கவர்மெண்ட் அப்படின்ற கான்செப்டை பற்றி நாங்கள் இந்த இடத்துல பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ செஷன்ல நாங்க இன்னொரு புது கான்செப்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.